Hello everyone, welcome to ECBEd. இந்த வீடியோல forms of knowledge பத்தி பார்க்க போறோம். ECBEd சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. First introduction. Knowledge அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So knowledge is a familiarity, awareness or understanding of someone or something. ஒருத்தங்கள பத்தியோ ஒரு விஷயத்தை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஒரு ஃபேக்ட்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன், ஸ்கில்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸ், ஸ்கில்ஸை பத்தின டிஸ்கிரிப்ஷன், புரிதல், இதெல்லாமே வந்து நாலேஜ். ஸோ நாலேஜ் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, நமக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, எஜுகேஷன் மூலமாக, நம்ம கல்வி கற்கிறதன் மூலமாக, பெர்சீவிங்னா பெர்செப்ஷன்ஸ், சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக ஏற்படுறது. தென் டிஸ்கவரிங் ஆர் லேர்னிங், அதாவது அந்த திங்ஸை பற்றின அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுறது, அதை பற்றி புதுசாக டிஸ்கவர் பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ இதன் மூலமாக நமக்கு நாலேஜ் அக்வயர் ஆகுது, நாலேஜ் கிடைக்குது. ஸோ நாலேஜ் அப்படிங்கனாலே ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்கில்ஸ் தான். இதெல்லாம் அக்வயர் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம கிடைக்கிறது. ஆர் சம்திங் ஆர் சம் பர்சனை பற்றின ஒரு அவேர்னஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சப்ஜெக்ட் கான்செப்ட் ஆர் சப்ஜெக்ட் பற்றின ஒரு தியரி ஆர் செய்முறை ஆர் ப்ராக்டிக்கல் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். இதே மாதிரி நாலேஜ் வந்து ஜஸ்டிஃபை ட்ரூ பிலீஃப் அப்படின்னு பிளாட்டோ டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்டிஃபை ட்ரூ பிலீஃப் அப்படின்னா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி பிலீவ் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு நியூஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர் பிஎட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க, ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மேம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்பீங்க. பிகாஸ் நம்ம கேட்குற விஷயத்தை அப்படியே நம்ம பிலீவ் பண்ண மாட்டோம். எதர் கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குதா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கா அப்படின்னு ஆதென்டிக் ப்ரூஃப் கேட்போம். ஸோ இந்த மாதிரி ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான், இந்த ப்ரூஃபை வெரிஃபை பண்ணி அது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பர்டிகுலர் நியூஸை வந்து நம்புகிறோம். ஸோ இதன் மூலமாக தான் நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. நம்ம அந்த நியூஸை கேட்ட உடனே அது ட்ரூவாங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறோம்ல, ஸோ இதுவும் இப்படி தான் நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. ஸோ இதான் நாலேஜ். இதனால தான் நாலேஜ் வந்து ஜஸ்டிஃபை ட்ரூ பிலீஃப் அப்படின்னு பிளாட்டோ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி நாலேஜை அக்வயர் பண்ணுறோம், அப்டெயின் பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. சென்சரி நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ், லாஜிக்கல் நாலேஜ், இன்ட்யூட்டிவ் நாலேஜ், ரிவீல் நாலேஜ் அண்ட் டிஜிட்டல் நாலேஜ். ஸோ இந்த 7 ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜை நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்சரி நாலேஜ். சென்சரி நாலேஜ்னு கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா சென்சஸ். ஸோ நம்ம சென்சஸ் மூலமாக நம்ம கிடைக்கிற நாலேஜ் தான் சென்சரி நாலேஜ். இட்ஸ் எ நாலேஜ் அக்வயர்டு சென்ஸ் பெர்செப்ஷன், சென்சஸ் மூலமாக கிடைக்கிற நாலேஜ். பெர்செப்ஷன் அப்படின்னாலே சென்சஸ் யூஸ் பண்ணி பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றது தான் வந்து பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் இஸ் ஈக்குவல் டு சென்சேஷன் பிளஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சென்சேஷன்னா சென்சரி ஆர்கன் பிளஸ் ஸ்டிமுலை. நமக்கு 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது, அதே மாதிரி 5 சென்சஸ் இருக்குது. ஹியரிங், சைட், ஸ்மெல், டேஸ்ட், டச் அப்படின்னு 5 சென்சஸ் இருக்குது. ஸோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் நம்ம பிரெயினுக்கும் இடையில இருக்கிற கோஆர்டினேஷன் மூலமா நடைபெற ப்ராசஸ் தான் இந்த பெர்செப்ஷன்ஸ். இந்த சென்சரி பெர்செப்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, நம்ம சுற்றி இருக்கிற வேர்ல்டில் ஏதாவது ஒரு பொருள் ஆர் ஒரு விஷயம் வந்து நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுச்சுன்னா இந்த சென்சரி பெர்செப்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லைட் நம்ம கண் முன்னால் ரிஃப்ளெக்ட் ஆகிறதால ஐ ஸ்டிமுலேட் ஆகுறது, ஒரு ஐஸ்கிரீம் ஆர் ஹாட் கப்பை நம்ம டச் பண்ணுறதுனால நம்ம டச் சென்சஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. இந்த சென்சேஷன் ஸ்டிமுலஸ் வந்து பிரெயினுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி அங்கே வந்து பிரெயினில் ஸ்டோர் ஆகுது, ரெக்கார்ட் ஆகுது. இந்த ரெக்கார்ட் ஆன இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இதே மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கிற இன்ஃபர்மேஷன் கூட இன்டர்பிரட் ஆகி புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு நாலேஜ் வந்து உருவாகுது. இதுதான் வந்து சென்சரி நாலேஜ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து ஒரு இடி சத்தம் கேட்குது, ஒரு லவுடாக ஒரு நாய்ஸ் கேட்குது. அந்த லவுட் நாய்ஸ் கேட்ட உடனே நம்ம கான்சென்ட்ரேஷன் நம்ம வேலையிலேருந்து ஷிஃப்ட் ஆகி அந்த நாய்ஸை நோக்கி போகுது. நம்ம திங்க் பண்ணுறோம், இந்த லவுட் நாய்ஸ் வந்து இடி அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெர்செப்ஷன் மூலமாக தான். ஸோ பெர்செப்ஷனாலே சென்சேஷன் ப்ளஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சென்சேஷன் வந்து சென்சரி ஆர்கன் ப்ளஸ் ஸ்டிமுலை. சென்சரி ஆர்கன் வந்து இயர், ஸ்டிமுலை வந்து வெளியில் கேட்ட லவுட் நாய்ஸ். ஸோ இதுலேருந்து உருவாக்குற சென்சேஷன் ப்ளஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம இடினா வந்து ரொம்ப லவுடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்குது. அந்த ஆல்ரெடி ஸ்டோர் இன்ஃபர்மேஷன், ரெக்கார்ட் ஆகிருக்க இன்ஃபர்மேஷனும் புதுசாக உள்ள சென்சேஷனும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி தான் வந்து ஒரு பெர்செப்ஷன் உருவாகுது. பட் இந்த சென்சரி நாலேஜால் நம்ம கிடைக்கிறது வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கணும், அந்த நாலேஜ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உண்மையாக இருக்குன்றது அவசியம் இல்லை. அது நீட் நாட் பி ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய சென்சஸுக்கு வந்து நம்ம சன் வந்து மார்னிங் ரைஸ் ஆகுது, சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இந்த ஈவினிங் அப்படின்னு நம்ம எப்போவுமே ரீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம நோட் பண்ணியிருக்கோம், சன் மாலை காலமாக வந்து உதிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம், சன்ரைஸ் பார்க்குறோம், சன்செட் பார்க்குறோம். ஸோ இதை நம்ம சென்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இது ட்ரூ கிடையாது. ஸோ சயின்ஸ் மூலமாக விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியன் வந்து உதிக்கிறது மறைகிறது எல்லாமே கிடையாது. ஒன்லி எர்த்து தான் வந்து சூரியனை ரொட்டேட் பண்ணுது, சன் ரொட்டேட் ஆகலை, ஃபிக்ஸடாக தான் இருக்குது. எர்த் தான் சன்னை சுற்றி வருது. ஸோ அதனால தான் வந்து சன்ரைஸ் சன்செட் எல்லாமே அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் எர்த்து ரொட்டேட் ஆகிறத நம்மளால் சென்ஸ் பண்ண முடியாது, உணர முடியாது. ஸோ இதனால் நம்ம சென்ஸ் பண்ணுற எல்லா விஷயமே வந்து கான்செப்ட்டுமே ட்ரூவாக இருக்குன்றது அவசியம் கிடையாது.
ஸோ லாஜிக்கல் ரீசனிங் மூலமாக கிடைக்கிற நாலேஜ் தான் சென்சரி நாலேஜை விட சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நாலேஜ் நம்ம சென்சர் நாலேஜோட கண்டினியூஷன் தான். இந்த சென்ஸ் பெர்செப்ஷன்ஸ் மூலமாக நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இமேஜஸாக பிரெயினில் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ இந்த இமேஜஸை நம்ம ப்ராப்பராக கம்பைன் பண்ணி ஒரு கோர்வையாக ஃபார்ம் பண்ணி நமக்கு எப்போ திங்கிங் ப்ராசஸுக்கு தேவைப்படும் போது அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம திங்க் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இமேஜஸ் மூலமாக உருவாகிற நாலேஜ் ஆர் தாட்ஸ் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். ஸோ இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் ஆர் ஒரு ப்ரோக்ராமை அப்சர்வ் பண்ணுறதாலையோ மற்றவங்க பீப்புள் கூட டிஸ்கஸ் பண்ணுறதால இன்ட்ராக்ட் பண்ணுறதால புக்ஸ் ரீட் பண்ணுறதால கிடைக்கிற நாலேஜ் தென் ட்ரைனிங் மூலமாக நமக்கு கிடைக்கிற நாலேஜ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜில் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் வந்து சுப்பீரியர் டு சென்சரி நாலேஜ் பிகாஸ் இங்கே திங்கிங் ப்ராசஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. திங்கிங் ப்ராசஸ் நடைபெறதால இட் இஸ் சுப்பீரியர் டு சென்சரி நாலேஜ். பட் லாஜிக்கல் ரீசனிங்கை விட வந்து இன்ஃபீரியர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒர்க்கிங் இன் ஸ்கூல் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா டீச் பண்ணும்போது எந்தெல்லாம் நாலேஜ் நம்ம அப்ளை பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம்னா நம்முடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஆல்ரெடி செமினார் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், தென் நாலேஜ் கெயின் ஃப்ரம் யூனிவர்சிட்டி, நம்ம காலேஜில் என்னெல்லாம் லேர்ன் பண்ணோம், காலேஜ் ஸ்டாஃப் எப்படி டீச் பண்ணாங்க, என்னெல்லாம் டீச்சிங் ஸ்கில்ஸ் நம்ம லேர்ன் பண்ணோம். ஸோ இந்த நாலேஜை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த நாலேஜ் கெயின் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கொலீக்ஸ், நம்ம இப்போ கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டிஎல்எம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம அப்சர்வ் பண்ணி அந்த நாலேஜ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா நாலேஜையும் வந்து நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற சென்சரி பெர்செப்ஷன்ஸாக இருக்க நாலேஜை நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் இது வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். இது வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதும் போது ஸோ இந்த மாதிரி ஃபிகர்லாம் போட்டிங்கன்னா ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல மார்க்ஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ். ஸோ 2 ஐடியாஸ் ஆர் 2 ஈவெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த ஈவெண்ட் ஆர் ஐடியாஸுக்கு இடையில டைரக்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணி எக்ஸ்பிளைன் முடியாத காரணத்தில் நம்ம இன்டைரக்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணி அந்த ஆல்ரெடி சொன்ன 2 ஐடியாஸ் ஆர் ஈவெண்ட்டுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அண்ட் சி இருக்குது. இந்த ஏ அண்ட் சி 2 ஈவெண்ட்னு வச்சுக்கோ. இந்த ஏ அண்ட் சிக்கு இடையில நம்ம டேரக்டாக ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, ஃபார்ம் பண்ண முடியல, ஏ அண்ட் சியை ரிலேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு டேம் யூஸ் பண்ணுறோம், பி யூஸ் பண்ணுறோம். ஸோ பிக்கு வந்து ஆல்ரெடி ஏ கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது, பி கூட சி கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது. பி இஸ் ரிலேட்டட் டு ஏ, அதே மாதிரி பி இஸ் ரிலேட்டட் டு சி. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது, ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அண்ட் பி இஸ் கிரேட்டர் தேன் சி அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். அதாவது பிக்கும் ஏக்கும் இடையில ரிலேஷன்ஷிப், பிக்கும் சிக்கும் இடையில உள்ள ஒரு இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி A greater than B and B greater than C. ஸோ நம்ம இதுலேருந்து A greater than C அப்படின்னு நம்மளோட ஏக்கும் சிக்கு இடையில ஒரு டேரக்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணி இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ். லாஜிக்கல் நாலேஜ். லாஜிக்கல் அப்படின்னாலே ரீசனிங் மூலமாக கிடைக்கிற நாலேஜ். நம்ம திங்கிங் ப்ராசஸ் மூலமாக, அதாவது லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஒரு கான்செப்டை வந்து நம்ம திங்க் பண்ணுறோம், ரீசனிங் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணுறது, ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் லாஜிக்கல் நாலேஜ். ஸோ நாலேஜ் இஸ் அக்கர்ட் த்ரூ த யூஸ் ஆஃப் இண்டக்டிவ் ஆர் டிடக்டிவ் ரீசனிங். ரீசனிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது, இண்டக்டிவ் ரீசனிங் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங். இந்த ரீசனிங் யூஸ் பண்ணி நம்ம நாலேஜ் அக்வயர் பண்ணுறதா, நம்ம திங்க் பண்ணுறப்போ கிடைக்கிற நாலேஜ் தான் லாஜிக்கல் நாலேஜ். ஸோ இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னாலே ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல், டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்னா ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். ஸோ இந்த லாஜிக்கல் நாலேஜ் மூலமாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ஆர் நாலேஜ் வந்து ரொம்பவே ஹைலி வேலிடான இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் சயின்ஸ்லலாம் வந்து இதை அப்ளை பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சென்சரி நாலேஜை விடையும் லாஜிக்கல் நாலேஜ் தான் சுப்பீரியர், எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜை விடையும் லாஜிக்கல் நாலேஜ் தான் சுப்பீரியர். ஸோ இந்த நாலேஜ் வந்து ரொம்ப வேலிடானது, யூஸ்ஃபுல்லானது, சயின்ஸில் வந்து இது ரொம்பவே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம இண்டக்டிவ் ரீசனிங்க்கும் டிடக்டிவ் ரீசனிங்க்கும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னாலே ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல், ஒரு ஸ்பெசிஃபிக்கான கான்செப்டை எல்லா ஜென்ரல் கான்செப்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறது தான் இண்டக்டிவ் ரீசனிங். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதினா போதும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி குவிஸ் ஹஸ் பின் ஈஸி, தேர்ஃபோர் டெஸ்ட் வில் பி ஈஸி. ஸோ குவிஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஐட்டம்ஸ் தான். டெஸ்ட் வந்து ஒரு ஜென்ரல் டேம், குவிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கான டேம். ஸோ குவிஸ் வந்து ஈஸியாக இருந்தனால டெஸ்ட்டும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இங்கே கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ குவிஸை பேஸ் பண்ணி டெஸ்ட்டை வந்து கன்க்ளூட் பண்ணுறதால இது வந்து இண்டக்டிவ் ரீசனிங். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கான்செப்டை வச்சு இங்கே ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்டை இங்கே கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் டீச்சர் யூஸ் பவர் பாயிண்ட் இந்த லாஸ்ட் எடுத்த கிளாஸஸ்லாம் டீச்சர் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணனால நாளைக்கு எடுக்கிற கிளாஸ்க்குமே வந்து டீச்சர் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறது வந்து இண்டக்டிவ் ரீசனிங். ஃபார் எவ்ரி ஃபால் தேர் ஹேவ் பின் ஹரிகேன்ஸ் அண்ட் ட்ராபிக்ஸ். ஸோ ட்ராபிக்ஸில் வந்து ஃபால் டைமில் ஹரிகேன்ஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே ஃபால் டைமில் தான் ஹரிகேன்ஸ் அண்ட் ட்ராபிக்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறது இண்டக்டிவ் ரீசனிங். ஸோ
ஸ்பெசிஃபிக்கை வச்சு நம்ம ஜென்ரலாக உள்ளதை வந்து டிஃபைன் பண்ணுறது கன்க்ளூட் பண்ணுறது இண்டக்டிவ் ரீசனிங். ஸோ இண்டக்டிவ் ரீசனிங் இன்ஸ்பெக்டோ ஜென்ரல் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ஸ்பெக்டோ ஜென்ரல் பிகாஸ் இந்த இண்டக்டிவ் ரீசனிங் டிடக்டிவ் ரீசனிங் கான்செப்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு பெடகாஜி பேப்பர்லையுமே வரும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டோ ஜென்ரல் அப்படி நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா டிடெக்டிவை நீங்கள் ஈஸியாக ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக்னு எழுதிடுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா போதும். தென் டிடெக்டிவ் ரீசனிங் அப்படின்னா ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், ஏதாவது ஒரு ஜென்ரல் கான்செப்டை வச்சு நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஒரு கான்செப்டை நம்ம கன்க்ளூட் பண்ணுறது டிடெக்டிவ் ரீசனிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஈட் பீஸா. ஸோ கிளார் இஸ் a student at CSULB. ஸோ therefore கிளார் eats pizza. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பீஸா சாப்பிடுவாங்க. கிளாரும் இந்த CSULBயில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ கிளார் வந்து அவங்களும் பீஸா சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஜென்ரல் கான்செப்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த கிளாருங்கிறவங்களை பற்றி நம்ம டிஃபைன் பண்ணுறது கன்க்ளூட் பண்ணுறது டிடெக்டிவ் ரீசனிங். அதே மாதிரி ஆல் அத்லெட்ஸ் ஒர்க் அவுட் இன் ஜிம். எல்லா அத்லெட்ஸுமே வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேரி பாண்ட்ஸுமே ஒரு அத்லெட் தான். ஸோ அவருமே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு இங்கே ரீசனிங் இந்த டிஃபைன் பண்ணியிருக்காங்க, கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் கான்செப்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்களை நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுனால இது டிடெக்டிவ் ரீசனிங். Then intuitive knowledge. When one gets knowledge transcending conscious experiences and reasoning, it is called as intuitive knowledge. ஒருத்தங்களுக்கு அவங்களோட ஓன் கான்ஷியஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ரீசனிங்கே தாண்டி பியாண்ட் த லிமிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் வந்து இன்ட்யூட்டிவ் நாலேஜ். அந்த நபரோட அவேர்னஸ் பெர்செப்ஷனையும் தாண்டி உருவாகிற நாலேஜ் தான், கான்ஷியஸ்னஸையும் தாண்டி உருவாகிற நாலேஜாக வந்து இன்ட்யூட்டிவ் நாலேஜ். இட்ஸ் அ நாலேஜ் that a person find within himself. அந்த பர்சனுக்குள்ளாலே உருவாகிற நாலேஜ் இந்த மூமெண்ட் ஆஃப் இன்சைட்னா நுண்ணறிவு. அந்த நபருக்கு அவருடைய உள்ளுணர்வு நுண்ணறிவால் ஏற்படுகிற அறிவு தான் வந்து கிடைக்கிற அறிவு தான் வந்து இன்ட்யூட்டிவ் நாலேஜ். ஸோ இது இன்டர்னல் சம்பந்தப்பட்ட நபருக்கு அவர் இன்ட்யூஷன்ஸ் ஆர் இன்ஸ்டிங்ஸால் ஏற்படுகிறதால இது வந்து இன்டர்னல் நாலேஜ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராசஸை நம்ம சிச்சுவேஷனை இவாலுவேட் பண்ணாமல் சடனாக டிசிஷன் எடுக்கிறது, ப்ரூஃப் இல்லாமல் டிசிஷன் எடுக்கிறது வந்து இன்ட்யூட்டிவ் நாலேஜ். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, என் மதர் இன்ஸ்டிங்டிவ்லி நோஸ் வென் ஹர் பேபி இஸ் நீட். பேபிக்கு எப்போ பசிக்கும், பேபிக்கு என்ன தேவை இருக்கும் அப்படின்னு மதருக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனாகவே தெரியும். எப்போ தேவைப்படும், பேபி ஏன் அழுறாங்க அப்படின்றத மதர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து இன்ட்யூட்டிவ் நாலேஜ். அதே மாதிரி ஏதாவது டேஞ்சர் வருதுங்கிறத நம்ம சென்ஸ் பண்ணுறது, வாட்ச் ஆர் கிளாக் இல்லாமலே நம்ம டைம் அப்போ பார்க்குறது, டைம் சொல்கிறது, நம்ம இதெல்லாம் வெயில் அடிக்குது அப்போ 12 o'clock இருக்கும், கொஞ்சம் இருட்டிட்டு 7 o'clock இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ட்யூட்டிவ் நாலேஜ் தான். பட் இந்த நாலேஜால் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபைண்டிங்ஸ் வந்து எப்போவுமே ட்ரூங்கிறத வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணல. இன்ட்யூட்டிவ் ஃபைண்டிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் ட்ரூங்கிற கான்செப்டை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணலை. Then revealed knowledge. It is a knowledge beyond human experience. மனிதனோட எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அறிவு தான் ரிவீல் நாலேஜ். இட் இஸ் ரிவீல் பை காட் ஆர் அல்மைட்டி. கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டது தான் ரிவீல் நாலேஜ். கடவுளால் துறவிகள், புனிதர்கள், மேசியாக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அறிவு ஆர் நாலேஜ் தான் ரிவீல் நாலேஜ். ஸோ இட்ஸ் அ நாலேஜ் தட் காட் ஹேஸ் டிஸ்க்ளோஸ் டு மேன். கடவுள் மனிதனுக்கு வெளிப்படுத்திய அறிவதும் புனிதர்களுக்கு வெளிப்படுத்திய அறிவு தான் ரிவீல் நாலேஜ். புனித நூல்கள் எல்லாமே ரிவீல் நாலேஜுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இதில் இந்த புனித நூல்கள் எல்லாமே கடவுள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு வெளிப்படுத்தியதை அவங்க வந்து அந்த புனிதர்கள் வந்து இந்த புனித நூல்களை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த நாலேஜை வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கான உரிமை வந்து யாருக்குமே கிடையாது, யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இது எப்போவுமே ட்ரூவாக தான் இருக்கு, கன்சிடர் டு பி ட்ரூ ஃபார் ஆல் டைம்ஸ் அண்ட் பிளேசஸ். எப்போவுமே ட்ரூவாக தான் இருக்கும்னு எல்லாரும் நம்புகிறோம். ஸோ அதே மாதிரி மனிதர்கள் வந்து இந்த புக்ஸில் இருக்கிற கான்செப்ட் ரிவீல் நாலேஜ் பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம், ஹோலி புக்ஸில் பற்றி நம்ம வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு, சேஞ்ச் பண்ணுறதுக்கு யாருக்குமே அதாரிட்டி கிடையாது, உரிமை கிடையாது. தென் டிஜிட்டல் நாலேஜ். டிஜிட்டல் அப்படின்னாலே டெக்ஸ்ட் ஆர் டாக்குமெண்ட் ஸ்டோர்ட் இன் டிஜிட்டல் ஃபார்ம். டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அக்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து டிஜிட்டல் நாலேஜ். டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கிற டெக்ஸ்ட் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸை வந்து கம்ப்யூட்டர்லேருந்து அக்சஸ் பண்ணுறது தான் டிஜிட்டல் நாலேஜ். ஸோ வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது டெக்ஸ்ட், சவுண்ட், இமேஜ், வாய்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பைனரி கோடில் தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. பைனரி சிக்னல் வந்து 0 or 1. டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் எப்பவுமே 0 or 1ல இருக்கும். இப்போ வந்து இந்த சவுண்ட் கேட்குதுன்னா இந்த 1ல இருக்கும், இல்லைன்னா 0 இருக்கும். ஆன் ஆஃப் ஸ்டேட், ஆன்னா 1, ஆஃப்னா 0. ஸோ இதான் வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி 0s and 1s தான் இருக்கும். இது வந்து பர்டிகுலர் அனலாக் சிக்னல்ஸ். எக்ஸாம்பிள் சவுண்ட் வேவ்ஸ் எல்லாமே அனலாக் சிக்னல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி பைனரி கோடில் கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறது எல்லாமே பைனரி ஃபார்மில் தான் ப்ரிசர்வ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர்லேருந்து நமக்கு மியூசிக் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கிறது டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனில் இருக்கும் மியூசிக். அதை நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற சவுண்ட் கார்டு
சவுண்ட் கார்டு வந்து ஃபர்ஸ்ட்டில் டிஜிட்டல் இருக்குது, அனலாக் தான் டிஜிட்டல் டேட்டா 1 0 இந்த மாதிரி டிஜிட்டலில் தான் இருக்கும். இது வந்து நம்ம டிஜிட்டல்லேருந்து அனலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அவுட்புட் வந்து நமக்கு அனலாக் அவுட்புட் கிடைக்குது. இந்த அனலாக் அவுட்புட் ஸ்பீக்கர்ஸ் ஆர் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரீச் பண்ணி நம்ம அதை மியூசிக்காக நம்ம கேட்குறோம். ஸோ இது அக்வயரிங் த டேட்டா ஸ்டோர்ட் இன் டிஜிட்டல் ஃபார்ம். டிஜிட்டல் இருக்க டேட்டாவை நம்ம அக்வயர் பண்ணுறது, தென் இந்த இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது தான் அக்வயரிங் த டேட்டா அண்ட் டெவலப்பிங் த ஸ்கில்ஸ் தான் வந்து டிஜிட்டல் நாலேஜ். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம டிஜிட்டல் ஃபார்மில் சேவ் பண்ணுறதால, கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணுறதால நமக்கு ஸ்மால் ஸ்பேஸில் நிறைய இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணலாம், ஈஸியாக இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ணலாம், ஈஸியாக இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டை அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போனால் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலைமை மாதிரி அந்த டாக்குமெண்ட் ஆர் கண்டென்ட் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணால் அந்த உலகத்தில் எந்த இடத்துல இருக்கிறவங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வியூ பண்ணலாம். அந்த அளவுக்கு அக்சசிபிலிட்டி ஈஸியாகுது. ஸோ இந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனில் இருக்கிற நாலேஜை அக்வயர் பண்ணுறது, அந்த நாலேஜை அது இன்ஃபர்மேஷனை அசஸ் பண்ணுற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது தான் டிஜிட்டல் நாலேஜ். நாலேஜை அக்வயர் பண்ணுறதுக்கும் அக்சஸ் பண்ணுற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது தான் வந்து டிஜிட்டல் நாலேஜ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எக்ஸெட்ரா, கம்ப்யூட்டர் எல்லாமே டிஜிட்டல் நாலேஜ் வந்து எக்ஸாம்பிள் தான். ஸோ கன்க்ளூஷன், இந்த 7 ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜில் வந்து நாலேஜ் நம்ம எப்படி அக்வயர் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் இந்த 7 ஃபார்ம்ஸையும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்னா, நாலேஜ் இஸ் போத் த ப்ராடக்ட் as well as ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் இன்ஃபர்மேஷன். நாலேஜுங்கிறது நம்ம இன்ஃபர்மேஷன் அக்வயர் பண்ணுற ப்ராசஸில் கிடைக்கிறது, அதே மாதிரி அந்த ப்ராடக்டோட ப்ராசஸோட என் ப்ராடக்ட்லேயுமே கிடைக்கிறது நாலேஜ் தான். அந்த ப்ராசஸ்லையுமே அக்வயர் பண்ணுற ப்ராசஸ்லையுமே கிடைக்கிறதுமே நாலேஜ் தான். நாலேஜ் இஸ் போத் ப்ராடக்ட் as well as ப்ராசஸ் மூலமாகவும் கிடைக்கிறது நாலேஜ் தான். என் ப்ராடக்ட்லேயே நமக்கு நாலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So knowledge is both the product as well as the process of acquiring information, facts or awareness. அந்த ப்ராசஸ்லேயே நமக்கு நாலேஜ் கிடைக்குது, ப்ராடக்ட்லேயுமே நமக்கு நாலேஜ் கிடைக்குது. ஸோ இதுதான் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.